ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசலாமா? எதுக்காக இந்த யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஆரம்பித்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஐ வாஸ் அ மக்கு பையன். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்கள்ட்ட ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷன் கூட எனக்கு பண்ண தெரியாது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து எனக்கு கிடைக்காம இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது பேசினா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிடுவேன். எப்படி அதை ஆரம்பிக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஆஃபீஸ் போய்கிட்டு ரொம்ப நாள் போயிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ப்ராப்பராக பண்ண தெரியல. ஒரு பையன் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு எடுத்து கொடுத்து இந்த மாதிரி தான் போடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப லேக்கிங்காக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ பேச தெரியல அப்படின்னா எப்படி வந்து நம்ம கரெக்டாக பேசுறது, மைண்ட் செட் லெவலில் ரொம்ப அடிக்டிவாக இருந்தேன். ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கிறது, எதை நோக்கி லைஃப் போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்களில் வந்து லேகிங்காக இருக்கேன். ஒரு லைன் இருக்குது, ஒரு முட்டாள் அவனை எப்போ முட்டாள்னு உணர்றானோ அப்போ தான் அவனோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு வந்து இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை தேடி படிக்க ஆரம்பித்தேன். பேச தெரியல அப்படின்னா எப்படி பேசுறது, எப்படி ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஆரம்பிக்கிறது, எப்படி அட்ராக்டிவாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். மைண்ட் செட் சரியில்லையா, சரியாக யோசிக்க தெரியலையா அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் போய் தேடி படித்து மைண்ட் செட் எப்படி ப்ராப்பராக வச்சுக்கிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது ஏன் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் கற்றுக்கும் போது அதில் ஹை லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் கிடைக்குது. மைண்டை எப்படி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, காமாக வச்சுக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சது. ஸோ அப்படி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சில விஷயங்கள் நான் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளாட்ஃபார்ம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் வந்து என்கிட்ட கூட கேட்டுட்டு இருக்காங்க, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நல்லா டான்ஸ் ஆடு, காமெடி பண்ணு, அந்த மாதிரி பண்ணால் தான் நிறைய வியூஸ்லாம் போகும், நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க, இதெல்லாம் பண்ணினா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரியல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்னென்ன லேர்ன் பண்ணணும் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறதான் பிடிச்சிருக்கு. அது யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து இன்னும் நிறைய புது விஷயங்களை நான் டே பை டே லேர்ன் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறையவே பேசுவோம். தேங்க்யூ.